சத்தமே இல்லாம நீதியரசர் செய்திருக்கக்கூடிய ஒரு பங்கம்னே சொல்லலாம். அதாவது அரசியல், புலனாய்வு, சினிமா, ஆன்மீகம், இலக்கியம், மருத்துவம், வணிகம், மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்த மாதம் இருமுறை வெளியாகும் நம் அங்குசம் இதழ் உங்கள் இல்லம் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் 500 மட்டுமே. தொடர்பு எண் 9488820225. அங்குசம் செய்தி, மக்களுக்கான செய்தி. அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். நியோமேக்ஸ் வழக்கு விவகாரத்தில் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த நிலங்களை மதிப்பீடு செய்வது தொடர்பான அந்த கமிட்டி அமைப்பது தொடர்பான இறுதி உத்தரவை நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. கடந்த 29 ஏப்ரல் அன்று இறுதியாக நடைபெற்ற அந்த விசாரணையினுடைய முடிவிலிருந்து அன்றைய தேதியிட்டு இந்த இறுதி உத்தரவு வெளியாகியிருக்கிறது. இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்றாலும் இதனுடைய மூல வழக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் நடைபெற்று வந்த வழக்கு தான். அப்படிங்கிறதுனால மதுரை பெஞ்சில் இந்த தீர்ப்பு வழங்கினது போல தான் அந்த உத்தரவு வெளியாகியிருக்கு. அந்த இறுதி உத்தரவில் டி ஜெயின்குமார் அவர் தொடுத்த 15498 அந்த வழக்கையும் உள்ளிட்டு மொத்தம் 45 வழக்குகள் இந்த உத்தரவோடு பிணைக்கப்பட்டிருக்கு. அதன்படி முதல் பெட்டிஷனராக டி ஜெயின்குமாரும் அதனைத் தொடர்ந்து எம் ஆரோக்கியசாமி, ஜே ரவி, மோகன் மற்றும் 4 பேர், எஸ் காளியப்பன், தங்கமணி, ஆர் ராமச்சந்திரன், பாலகிருஷ்ணன், நடராஜன், என்எஸ் தயாளன், மாதவன் மற்றும் 12 பேர், தேவேந்திரன், கணேசன் ஆகியோர் இந்த வழக்குகளை தொடுத்திருக்கிறாங்க. அடுத்து முதலீட்டாளர்கள் தரப்பில் வழக்கறிஞர்கள் புருஷோத்தமன், எம் கண்ணன், தேனி சங்கத்தின் சார்பில் வழக்கறிஞர் ஏ ரஜினி, சிவகங்கை காரைக்குடி மாவட்ட சங்கத்தின் சார்பில் வழக்கறிஞர் சி லாவண்யா ஆகியோர் வாதாடி இருக்கிறாங்க. அரசு தரப்பில் அரசு வழக்கறிஞர் எஸ் வினோத்குமார் அவர்களும், வருமான வரித்துறை சார்பில் சிறப்பு அரசு வழக்கறிஞர் எம் ஷீலா அவர்களும், அமலாக்கத்துறையின் சார்பில் வழக்கறிஞர் என் ரமேஷ் அவர்களும், நியோமேக்ஸ் நிறுவனம் மற்றும் அதன் இயக்குநர்கள் சார்பில் மூத்த வழக்கறிஞர் பி குமார், யோகேஷ் கண்ணா, 1000 கே செல்வகுமார், பிரபு ராமசுப்பிரமணியன், ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் இந்த வழக்கில் வாதாடி இருக்கிறாங்க. இவர்களுடைய அந்த வாதங்களின் அடிப்படையில் தான் பின்வரக்கூடிய அந்த தீர்ப்பை நீதியரசர் பரத சக்கரவர்த்தி வழங்கியிருக்கிறாங்க. அந்த தீர்ப்பினுடைய தொடக்கத்தில் இப்போ நாம் எந்த கட்டத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறத முதல் 2-3 பேராவில் கொஞ்சம் விரிவாகவே நீதியரசர் அதை குறிப்பிட்டிருக்காங்க. குறிப்பாக இந்த வழக்கு அப்படிங்கிறது ஜாமீன் ரத்து மற்றும் பல்வேறு கோரிக்கைகளோடு வரப்பெற்ற இடையீட்டு மனுக்களை தொகுத்த அதை எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து நடத்தின ஒரு வழக்கு அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிடுறாரு. அப்போ ஜாமீன் ரத்து காரணத்துக்காக தொடுக்கப்பட்ட வழக்கில் இந்த விவகாரங்கள்லாம் எப்படி உள்ளே வந்தது அப்படிங்கிறத அதில் டீட்டெயில்டாகவே சொல்கிறாங்க. குறிப்பாக அந்த அக்டோபர் 19 அன்று நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்கள் கொடுத்த அந்த டைம்லைன் தீர்ப்பு, அதற்கு முந்தைய உத்தரவுகள், அது எல்லாத்தையுமே அதில் பதிவு பண்ணுறாங்க. அதனைத் தொடர்ந்து நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் முன்பாக தொடர்ச்சியாக வழக்கு விசாரணைக்கு வந்த சமயத்தில் அவர் தலைமை நீதிபதிக்கு இதற்கு முன்னர் விரிவான உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாங்க. அதே அமர்வில் இந்த வழக்கு தொடரதான் சரியாக இருக்குன்னு சொல்லி அவர் பரிந்துரைத்ததின் அடிப்படையில் இந்த வழக்கு மீண்டும் இந்த நீதிமன்றத்திற்கு வந்தது அப்படிங்கிற விவரத்தையும் அதில் குறிப்பிடுறாங்க. அப்போ அதன் தொடர்ச்சியாகத்தான் 7/4/2025, 21/4/2025 ஆகிய தேதிகளில் இந்த வழக்குகள் பட்டியலிடப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிடுறாரு. அப்போ இந்த ஏப்ரல் மாதத்திலே நம்ம எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் தொடர்ச்சியாக 5 நாட்கள் அடுத்தடுத்து விசாரணை அப்படிங்கிறது நடைபெற்றது. 1 நாள் தள்ளி, 2 நாள் தள்ளி அப்படி வழக்குகள் ஒத்தி வைக்கப்பட்டது. அப்போ அதற்கான காரணமாக வருமான வரித்துறை மற்றும் அமலாக்கத்துறையினுடைய அவர்களுடைய நிலைப்பாடுகளை பதிவு செய்வதற்காக அந்த தேதிகள் கொடுக்கப்பட்டதை நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அதில் குறிப்பிடுறாங்க. குறிப்பாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணத்தை வழங்குவதை மையமாக கொண்ட அணுகுமுறையாக இந்த வழக்கு விசாரணை இருக்கிறதுனால கடைசி நேரத்தில்
இடியும் ஐடியும் உரிமை கோரினா இதனால் வரைக்கும் எடுத்த அந்த முயற்சிகள் எல்லாம் பலனற்றதாகிவிடும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் அவர்களுடைய கருத்தை பதிவு செய்வதற்காக இந்த அவகாசம் வழங்கப்பட்டது அப்படிங்கிறத நீதியரசர் பரத சக்கரவர்த்தி தெளிவாகவே பதிவு செய்திருக்கிறார். அதன் அடிப்படையில் வருமான வரித்துறை சார்பில் ஆஜரான சிறப்பு அரசு வழக்கறிஞர் எம் ஷீலா அவர்களுடைய நிலைப்பாடாக ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதாவது நியோமேக்ஸ் நிறுவனம் வருமான வரித்துறைக்கு 49 கோடியே 34,83,376 ரூபாய் வரி பாக்கியாக வச்சிருக்கு. ஆக நீங்கள் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு செட்டில்மெண்ட் செய்தது போக எஞ்சி இருக்கக்கூடிய அந்த தொகை அல்லது நிலங்களை விட்டு வைங்க. அது அப்படியே திரும்ப நியோமேக்ஸ் நிறுவனத்திற்கோ அல்லது அதன் இயக்குநர்களுக்கோ திருப்பி கொடுத்துடாதீங்க. அவங்க எங்களுக்கு இத்தனை கோடி ரூபா வரி பாக்கி கட்ட வேண்டியது இருக்குது, அதனால் மிச்சம் இருக்கிறத பத்திரப்படுத்தி வச்சுருங்க, மீதியை மற்றவங்களுக்கு கொடுக்கறதுல எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்ட்டு அவர்களது நிலைப்பாடாக பதிவு செய்திருக்கிறாரு. அதை அவர்களை பாராட்டியும் அவர்களது அந்த மனப்பான்மை அந்த நிலைப்பாடு அவர்கள் எடுத்ததை பெருமைப்படுத்தியும் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்கள் அந்த விஷயத்தை பதிவு செய்திருக்கிறாங்க. அடுத்தது வருமான வரித்துறையின் சார்பில் நீதிமன்றத்திட்ட ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அதாவது வருமான வரி சட்டத்தின் படி 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே ரொக்கமாக கையில் வாங்கக்கூடாது. அது வங்கி கணக்குகளின் வழியாகத்தான், வங்கி பரிமாற்றங்களின் வழியாகத்தான் அது சேர்ந்துருக்கணும். அப்போ இந்த வழக்கில் பலரது முதலீடு குறைந்தபட்சம் 3 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறதாக எங்களுக்கு தெரிய வருது. அதனால் இந்த வழக்கினுடைய விசாரணை அதிகாரி 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே யாரெல்லாம் ரொக்கமாக கொடுத்துருக்குறாங்களோ அந்த பட்டியலை எங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை அவர்கள் வைத்திருக்கிறாங்க. அதாவது வருமான வரித்துறை துணை ஆணையர் மத்திய வட்டம் 1 மதுரை அந்த அதிகாரிக்கு ஒரு நகலை கொடுக்கணும். கூடவே நீதிமன்றத்தில் வருமான வரித்துறை சார்பில் ஆஜராகக்கூடிய சிறப்பு அரசு வழக்கறிஞர் எம் ஷீலாவுக்கும் ஒரு நகலை வழங்கணுங்கிற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறாங்க. அதையும் நீதியரசர் இந்த தீர்ப்பில் பதிவு செய்திருக்கிறாரு. அடுத்து அமலாக்கத்துறை. அமலாக்கத்துறை சார்பாக ஆஜரான அரசு சிறப்பு வழக்கறிஞர் என் ரமேஷ் தொடக்கத்தில் 2-3 வாய்தாவில் நீதிமன்றத்திட்ட இருந்து சில விளக்கங்களை அவர்கள் எதிர்பார்த்தார்கள். அவர்கள் எதிர்பார்த்த அல்லது கேட்ட அந்த விளக்கங்களை நீதிமன்றமும் தெளிவுபடுத்தியது. அதற்காக அமலாக்கத்துறைக்கு போதிய அவகாசம் வழங்கப்பட்டது. இறுதியாக 29/4/2025 அன்று அந்த இறுதி உத்தரவுக்காக நீதிமன்றம் கூடின பொழுது கூட அமலாக்கத்துறை தனது இறுதியான நிலைப்பாட்டை சமர்ப்பிக்கலை. அதற்கு காரணமாக தங்களது டெல்லி தலைமையகத்தில் இருந்து எழுத்துப்பூர்வமான அறிவுறுத்தல் எங்களுக்கு இன்னும் கிடைக்கல, அதனால் அமலாக்கத்துறையினுடைய நிலைப்பாட்டை எங்களால் இப்போதைக்கு பதிவு செய்ய முடியாது அப்படின்னு தெரிவித்திருந்தாங்க. ஆக இந்த இடத்துல அமலாக்கத்துறையினுடைய அந்த இறுதியான நிலைப்பாடை பதிவு செய்யாத சூழலில் இந்த வழக்கை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு செல்வதில் ஏதாவது சிக்கல் இருக்குதா அப்படிங்கிறத உரிய முறையில் பரிசீலித்து ஒரு பதிலை நீதியரசர் கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல அந்த நிலங்களினுடைய மதிப்பை மதிப்பீடு செய்வது தான் நோக்கம். அதனால் இந்த வேலையை தொடர்வதனால அது எந்த விதத்திலையும் யாருக்கும் எந்த பாரபட்சத்தையும் ஏற்படுத்தி விடாது. அமலாக்கத்துறையினுடைய அந்த நிலைப்பாடு தெரிந்த பிறகுதான் இந்த சொத்துக்கள் குறித்து இதை ஏலம் விடுறதா இல்லை இதை யாருக்கு கொடுக்கறது எப்படி கொடுக்கறதுங்கிறதெல்லாம் பிறகுதான் நடக்க போகிற விஷயங்கள். இந்த நேரத்தில் இன்னும் அமலாக்கத்துறையினுடைய நிலைப்பாட்டுக்காக நம்ம காத்துட்டு இருந்தோம் சொன்னால் இந்த 2025 வருடத்தினுடைய இந்த மே மாதம் முழுவதையும் இழக்க நேரிடும். அது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த இழப்பீட்டை விரைந்து கொடுக்கறதுல தடங்கள் ஏற்படுங்கிற அந்த ஒரு சூழலை கருத்தில் கொண்டு தான் இந்த உத்தரவை அவர் பிறப்பித்திருக்கிறதாக குறிப்பிட்டார். அடுத்து அரசு தரப்பில் அதனுடைய விசாரணை அதிகாரி தரப்பில் அடையாளம் கண்டு அட்டாச் செய்த சொத்துக்களினுடைய பட்டியலை
இணைப்பு ஒன்றாக அந்த தீர்ப்பில் இணைத்திருப்பதாகவும், நியோமேக்ஸ் தரப்பில் மூத்த வழக்குரைஞர் பி குமார் அவர்கள் சமர்ப்பித்த நிறுவனத்தினுடைய சொத்துக்கள் பட்டியலை இணைப்பு 2 இணைத்திருப்பதாகவும் தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்காரு. அப்போ இந்த 2 பட்டியலின்படி தமிழகம் முழுவதும் ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, தஞ்சாவூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், திருவாரூர், திருநெல்வேலி, தென்காசி, தேனின்னு சொல்லி 11 மாவட்டங்களில் நியோமேக்ஸ் தொடர்பான அந்த இடங்கள் இருப்பதை உறுதி செய்திருக்கிறாங்க. அப்போ இந்த நிலங்களை மதிப்பீடு செய்யும் இந்த குழுவினுடைய தலைவராக காம்பிடன்ட் அத்தாரிட்டி டிஆர்ஓ மதுரை அவர்கள்தான் மதிப்பீடும் குழுவினுடைய தலைவராக செயல்படுவார். அடுத்தது அவரே எல்லா மாவட்டத்துக்கும் போய் எல்லா ஃபீல்டுக்கும் போய் அந்த இடத்த மதிப்பிடுவதுங்கிறது சாத்தியமில்லாதது. அதனால் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட பதிவாளர்கள் அவருக்கு துணை செய்யக்கூடிய ஒரு குழு தலைவராக அவர்கள் செயல்படுவார்கள். அவருக்கு கீழே அங்கீகரிக்கப்பட்ட 2 மதிப்பீட்டாளர்கள், மொத்தம் 3 நபர்களை கொண்ட குழுவாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் அது நியமிக்கப்படுது. அரசியல், புலனாய்வு, சினிமா, ஆன்மீகம், இலக்கியம், மருத்துவம், வணிகம், மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்த மாதம் இருமுறை வெளியாகும் நம் அங்குசம் நிகழ் உங்கள் இல்லம் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் 500 மட்டுமே. தொடர்பு எண் 9488884025. அங்குசம் செய்தி, மக்களுக்கான செய்தி. இப்ப இந்த நீதிமன்ற தீர்ப்புல சுட்டி காட்டினபடி இந்த 11 மாவட்டத்திற்கும் அந்தந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட பதிவாளர் தலைமையில அங்கீகரிக்கப்பட்ட 2 மதிப்பீட்டாளர்களை கொண்ட அந்த குழு ஒரே நேரத்தில் பணியை தொடங்கும் அப்படின்னு குறிப்பிடுறாரு. கூடுதலாக இந்த குழுவுக்கு துணை செய்ய வகையில் நிறுவனத்தின் சார்பாக ஒரு பிரதிநிதியும் முதலீட்டாளர்கள் தரப்பிலிருந்து 2 நபர்களும் மொத்தம் 3 நபர்கள் அவர்களுக்கு துணையாக இருப்பார்கள். அடுத்தது இந்த கமிட்டியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அந்த காம்பிடன்ட் அத்தாரிட்டி டிஆர்ஓ மதுரை அவர்கள் எல்லா மாவட்டத்துக்கும் எல்லா இடங்களுக்கும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு வாய்ப்புள்ள நேரத்தில் அவர் எங்கேயும் பார்வையிடலாம், எந்த ஒரு மதிப்பீட்டு வேலைகள்லையும் அவர் பங்கேற்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செய்திருக்காரு. அடுத்தது இந்த துணைக்குழு, அதாவது அந்தந்த மாவட்ட பதிவாளர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட அந்த துணைக்குழு 12/5/2025 அன்று அந்தந்த மாவட்ட பதிவாளர் அலுவலகத்தில் கூடணும் அப்படின்னு குறிப்பிடுறாரு. ஒருவேளை அந்த 12/5 அன்று கூட முடியாமல் போனதுன்னு சொன்னால் உடனடியாக மிக குறுகிய அடுத்த நாட்கள்லேயே அந்த சந்திப்பை தீர்மானிக்கணும். அந்த சந்திப்பு குறித்து இந்த கமிட்டியினுடைய தலைவரான காம்பிடன்ட் அத்தாரிட்டிக்கும் மற்ற உறுப்பினர்களுக்கும் முறையாக தகவல் தெரிவிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த கமிட்டியினுடைய செயல்பாடு குறித்து நீதியரசர் பரத சக்கரவர்த்தி குறிப்பிடுறாங்க. அடுத்தது அந்த நியோமேக்ஸ் நிறுவனத்தின் சார்பில் இருக்கக்கூடிய ஒரு பிரதிநிதியும் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பிலிருந்து பங்கேற்ற அந்த 2 பிரதிநிதிகளும் அந்த துணைக்குழுவுடன் செல்ல அவர்களுக்கு முழு அதிகாரமும் அனுமதியும் நீதிமன்றம் வழங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த இடங்களினுடைய சந்தை மதிப்பை நிர்ணயம் செய்வது தொடர்பான அந்த குழு விவாதங்களிலும் அவர்கள் பங்கேற்பதற்கான அனுமதியை நீதிமன்றம் உறுதி செய்திருக்கு.
இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நீதியரசர் தெளிவுபடுத்துகிறாங்க. இந்த பங்கேற்கக்கூடிய பிரதிநிதிகள், அதாவது நியோமேக்ஸ் தரப்பிலிருந்து ஒருத்தர், பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பிலிருந்து 2 நபர்கள், இந்த மூவரும் அந்த நிலங்களினுடைய மதிப்பை நிர்ணயம் செய்வது தொடர்பான தங்களது கருத்துக்களை பதிவு செய்ய மட்டும்தான் முடியும். எந்த விதத்திலையும் இதுதான் அப்படிங்கிற அந்த இறுதி முடிவெடுக்கிற அந்த அதிகாரம் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கும் அந்த உரிமையை வழங்கிடல, நியோமேக்ஸ் தரப்புக்கும் வழங்கிடல. மத்தியஸ்தமாக இருக்கக்கூடிய அந்த மாவட்ட பதிவாளர் தலைமையிலான 2 மதிப்பீட்டாளர்களை கொண்ட அந்த குழுவுக்குத்தான் அந்த அதிகாரத்தை நீதியரசர் வழங்கியிருக்கிறாங்க. அப்போ இந்த குழுவினுடைய நோக்கம் சரியான சந்தை மதிப்பை கண்டறிவது தான். அடுத்தது, இந்த துணைக்குழுவினுடைய தலைவராக மாவட்ட பதிவாளர் இருக்கிறதுனால அவர் தேவையான ஆவணங்களை அந்த அங்கீகரிக்கப்பட்ட மதிப்பீட்டாளர்களுக்கு வழங்கணும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல குறிப்பிடுறாருங்க. அங்கீகரிக்கப்பட்ட அந்த மதிப்பீட்டாளர்களுக்கான ஊதியத்தை நீதிமன்றம் தீர்மானிக்கும். அறிக்கை தாக்கல் செய்ததுக்கு பிறகு அது நீதிமன்றமே வழங்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி தெளிவுபடுத்துகிறாரு. முக்கியமாக அந்த குழுவுக்கு நீங்கள் மைண்டில் எதை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும்னு ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுறாரு. துரதிர்ஷ்டவசமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவது என்ற புனித நோக்கம் கொண்ட ஒரு பணி அப்படிங்கிறத நீங்கள் உங்களுடைய மனதில் வச்சுக்கிங்க. இதை மனசில் வச்சுக்கிட்டு உங்களால் முடிந்த வரைக்கும் விரைவாக முடிக்க முயற்சி செய்யுங்கன்னு சொல்லியும் ஒரு கருத்தை பதிவு செய்திருக்காரு. அடுத்தது, இந்த கமிட்டியினுடைய அந்த முதல் கூட்டம் சொத்துக்களை எவ்வாறு மதிப்பிடுவது என்பது குறித்து தீர்மானித்துக் கொள்வதாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் அந்த தீர்ப்பில் சொல்லியிருக்கிறார். அதாவது அதுக்கு தேவையான ஆவணங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை சேகரிக்கிறது, நேரடியாக ஃபீல்டு விசிட் தேவைப்படுதா, அல்லது அந்த இடத்த மெஷர்மெண்ட் அளவிடணுமா, அது எல்லாத்தையுமே நீங்கள் அதை எப்படி செய்ய போகிறீங்கிறத தீர்மானித்துக்குங்க. தீர்மானிச்சுட்டு தான் அடுத்து நீங்கள் நகரணுங்கிற அளவுக்கு அந்த உத்தரவை இன்ச் பை இன்ச்சாக செதுக்கி பிறப்பிச்சிருக்கிறாங்க. அப்போ இதுபோல் நீங்கள் ஒரு முன் திட்டத்தின் அடிப்படையில் அதை எப்படி மதிப்பிட போகிறோம், அதை என்ன மாதிரி செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரீ பிளானோடு நீங்கள் போட்டுக்குங்க. அந்த திட்டங்களை இதுக்கு துணையாக இருக்கக்கூடிய பிரதிநிதிகளுக்கு, பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர் தரப்புலேருந்து 2 பேர், நியோமேக்ஸ் தரப்பு ஒருத்தர், அவர்களுக்கு முன்னரே நீங்கள் தெரிவிச்சிடணும். இன்ன தேதியில் இந்த இடத்துல நாங்கள் இதை அளக்க போகிறோம், இந்த இடத்த நாங்கள் மதிப்பீடு செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் அவர்கள் அந்த இடத்துல பங்கேற்பதற்கு அது வசதியாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுறாரு. அடுத்தது, இந்த முதல் கூட்டம் போட்டாச்சு. அதற்கு அடுத்தது ஒவ்வொரு இடங்களாக அவர்கள் கண்டறிந்து அதை மதிப்பீடு செய்கிறாங்க. அப்போ இதற்கு நடுவில் ஒவ்வொரு நாளும் அல்லது ஒவ்வொரு தருணத்திலையும் அந்த துணைக்குழுவுடைய தலைவர் யார், அந்தந்த மாவட்டத்தினுடைய பதிவாளர், அவர்கள் அந்த மாவட்டத்தில் அன்னைக்கு நடந்த வேலைகளை அல்லது அதுவரை நடந்த வேலைகளை ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் இந்த கமிட்டியினுடைய தலைவரான காம்பிடென்ட் அத்தாரிட்டியிடம் தகவல் தெரிவிக்கணும் அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுறாரு. சரி, கீழே உள்ளவங்க தான் மேலே இருக்கிறவருக்கு தகவல் தெரிவிக்கணும், அவங்க எதுவும் சொல்லலை, நான் பாட்டில் என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு காம்பிடென்ட் அத்தாரிட்டியும் இந்த இடத்துல தட்டி கழிக்க முடியாது. அதுக்கேற்ற மாதிரி அந்த தலைவரும் கீழே அமைக்கப்பட்ட அந்த 11 மாவட்ட குழு என்ன வேலை செய்கிறாங்கங்கிறத அந்த குறிப்பிட்ட கால இடைவெளியில் நீங்களும் கண்காணிக்கணும் அப்படின்னு 2 பக்கமுமே அவர் ஒரு செக் வைக்கிற மாதிரி அந்த விஷயத்தை பதிவு செய்கிறாரு. அதாவது இதனுடைய நோக்கம் எந்த விதத்திலையும் ஏதாவது ஒரு சப்ப காரணங்களை சொல்லி அந்த வேலை தொய்வாகவோ தடைப்பட்டு விடவோ கூடாதுங்கிற ஒரு விஷயத்திலிருந்து தான் இது போன்ற வார்த்தைகளை அவர் பிரயோகிக்க முடியும். அடுத்தது, 5/6/2025க்கு முன்பாக இந்த மதிப்பிடும் வேலைகளை முடிக்க வேண்டும். தலைவர் அதனை ஆய்வு செய்து அதில் இருக்கக்கூடிய குறை நிறைகளை பதிவு செய்யணும். அவரோட கருத்துக்களோட 13/6/2025க்குள்ளார நீதிமன்றத்தில் ஒரு விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்கணும். இதுக்கு நடுவில் 30/5/2025 அன்னைக்கு அதுவரையில் நடந்த அந்த பணிகள் குறித்த ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை நீதிமன்றத்துக்கு அதனுடைய காம்பிடென்ட் அத்தாரிட்டி தகவல் தெரிவிக்கணும் அப்படிங்கிறதையும் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி தெளிவுபடுத்துகிறாரு.
அடுத்து 10 மாவட்டத்துக்கு 2 அங்கீகரிக்கப்பட்ட மதிப்பீட்டாளர்களை நியமிச்சிருக்கிறாங்க. அதனுடைய நடைமுறை போக்கில் யாரோ ஒரு அந்த மதிப்பீட்டாளருக்கு ஏதோ ஒரு சிக்கல் நேருது, அவர் அந்த பணியை தொடர முடியாத ஒரு நிலை இருக்குதுன்னா எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு கடைசியாக வர தேதியெல்லாம் சொல்லக்கூடாது, அப்போவே என் கவனத்துக்கு கொண்டு வா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் பதிவு பண்ணுறாருங்க. நிறைவாக இந்த 11 மாவட்டங்களில் இருந்து வரப்பெறக்கூடிய இந்த மதிப்பீட்டு அறிக்கையை பெற்ற பிறகுதான் அதன் பிறகு அமைய இருக்கிற அந்த கிளைம் வெரிஃபிகேஷன் கமிட்டிக்கு பிறகுதான் நிலமாக கொடுக்கறதா பணமாக கொடுக்கறதா அது எப்படி கொடுக்கறதுங்கிறத பற்றியெல்லாம் விவாதம் அதன் பிறகுதான் நடைபெறும். இப்போதைக்கு அந்த பேச்சுக்கு இடமில்லைங்கிறத தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. ஆக அந்த வகையில் இதுவரையிலான இந்த நடைமுறை எந்த வகையிலும் இந்த வழக்கினுடைய விசாரணைக்கு இடையூறாக இருக்காது. அவர்கள் பாட்டுக்கு அவர்களுடைய விசாரணையை வேகப்படுத்தலாம், அட்டாச்மெண்ட் பணிகளை அவங்க பாட்டில் அவங்க தொடரலாம், அதற்கு எந்த தடையும் இல்லைங்கிறத தெளிவுபடுத்துகிறாரு. மீண்டும் இதனுடைய அந்த இறுதி அறிக்கையை பெற்ற பிறகு 16/6/2025 அன்று இந்த வழக்கை மீண்டும் விசாரிக்க இருப்பதாக அந்த தீர்ப்பில் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி குறிப்பிட்டிருக்காரு. இதுவரைக்கும் அந்த தீர்ப்பில் இருக்கக்கூடிய அம்சங்கள் என்னங்கிறத உள்ளதுபடி நாம் சொல்லியிருக்கிறோம். நியோமேக்ஸ் வழக்கில் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு ஒரு தீர்வை ஏற்படுத்தி தர வகையில் நியோமேக்ஸ் தொடர்பான நிலங்களை மதிப்பீடு செய்யும் ஒரு கமிட்டியை நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்கள் அமைத்து ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இப்படி ஒரு வரியில் சொல்லி நாம் கடந்து போக முடியாத அளவுக்கு செதுக்கி இருக்கிறாருன்னு தான் நாம் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னு சொன்னால் 34 பக்கங்களை கொண்டதாக இருக்கு இந்த உத்தரவு. நீதியரசர் பரத சக்கரவர்த்தி இந்த வழக்கை அவர் நடத்தி வந்த அந்த கடந்த கால அந்த அனுபவத்தை பார்த்தோம் சொன்னாலே ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு விரைவாகவும் அவர்களுக்கான அந்த நிவாரணத்தை பெற்றுத்தர வேண்டும், அதற்கு யாரும் எந்த விதத்திலும் குறுக்கீடாக விடாத படிக்கு இந்த வழக்கை அவர் நகர்த்தி சென்ற விதமே ஒரு தனிச்சிறப்பானது அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக நீதியரசர் பரத சக்கரவர்த்தியை பற்றி சொல்லும் பொழுது இது போன்ற சமரச தீர்வில் கரை கண்டவர், அவர் வழக்கறிஞராக பணியாற்றிய அந்த அனுபவத்தில் இருந்து நீதிபதியாக உயர்வு பெற்றவர், அடுத்தது பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களினுடைய அந்த வலியை உணர்ந்தவராகவும் அவர் இருக்கிறாருங்கிறத தான் இந்த 34 பக்க தீர்ப்பு நமக்கு உணர்த்துது. இந்த தீர்ப்பில் சில விஷயங்களை நாம் சுட்டிக்காட்டி ஆகணும். அவருடைய அந்த தொடக்க கால அந்த பயணம், அதாவது நீதியரசர் தண்டபாணி உத்தரவை தொடர்ந்து அதன் பிறகு இவர் இந்த வழக்கில் உள்ள வராரு. அப்போ முதல்ல பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களை அடையாளம் காணணும். அதுக்கு என்ன வழி? பேப்பரில் நோட்டிஃபிகேஷன் போடு, அவங்கள புகார் அனுப்ப சொல்லு, அந்த ஃபார்மெட்டை நீங்களே வெளியிடுங்க அப்படின்னு சொன்னார். அதற்கு அடுத்தது சொத்துக்களினுடைய அவர்களுக்கு திருப்பி கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு என்ன சோர்ஸு நியோமேக்ஸ் கம்பெனி தரப்பில் கேட்குறாரு. அவர்கள் ஒரு பட்டியலை காட்டுறாங்க. அது வெறுமனே எக்ஸல் சீட்டு, அதில் எந்த டீட்டெயிலுமே இல்லை, 5 கோடி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்கங்கிற விமர்சனங்கள்லாம் அவர் காதில் வாங்கிக்கவே இல்லை. சரி பார்ப்போம் அப்படின்னு சொன்னார். சரி, போதுமான அளவுக்கு சொத்துக்கள் உள்ளே வந்துருச்சு. இடி அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க, இஓடபிள்யூ அட்டாச் பண்ணியிருக்காங்க, நியோமேக்ஸ் தரப்புலையும் எங்ககிட்ட 5 கோடி சதுரடி நிலங்கள் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அந்த இடத்துல தான் அரசு வழிகாட்டி மதிப்புன்னு ஒன்று வருது, சந்தை மதிப்புன்னு ஒன்று வருது. இஓடபிள்யூ போலீஸார் ஒரு மதிப்பீடை சொல்கிறாங்க, இடி ஒரு மதிப்பீடை சொல்கிறாங்க. நியோமேக்ஸ் தரப்பில் அதற்கு ஏர்மாறான ஒரு மதிப்பீடை சொல்கிறாங்க. அந்த இடத்துல தான் ஒரு டிஸ்பியூட் வருது. அப்போ அந்த இடத்த தெளிவுபடுத்தணுங்கிற ஒரு நோக்கத்துக்காகத்தான் இந்த கமிட்டி அமைக்கிறது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி வராரு. அடுத்தது பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுடைய ஒரு தரப்பிலிருந்து அவ்வளோ ஈஸியாலாம் நீங்கள் அப்படி முன்னேறி போயிட முடியாது, இது பெரிய விஷயம், இடி சம்மந்தப்பட்டிருக்கு, ஐடி சம்மந்தப்பட்டிருக்கு, இது ஒரு பெரிய ஒரு மாசிவான அளவில் இவர்கள் மோசடி பண்ணியிருக்கிறாங்க, நீங்கள் இவ்வளோ ஈஸியாலாம் இதை கடந்து போயிட முடியாதுன்னு சொல்லி ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. அப்படியா, சரி, என்ன பிரச்சனை, இடி தானே, இடியை உள்ளே கொண்டு வா, ஐடியா வா, உள்ளே வா, உனக்கு என்ன, நீ என்ன சொல்கிற சொல்லு. பாதிக்கப்பட்டவனுக்கு அவன் கட்டின காசை அவனுக்கு திருப்பி தரதில் உனக்கு என்ன சிக்கல் அப்படிங்கிற ஒரு கேள்வியை அந்த இடத்துல எழுப்பினார்.
அப்போ அவர்களுடைய வாதத்தையும் கேட்டு அவர்களுடைய நிலைப்பாடையும் கணக்கில் எடுத்துக்கொண்டதாக தீர்ப்பில் பதிவு செய்துட்டார். அப்போ நீங்கள் எங்களை கேட்காம நீங்கள் எப்படி நீங்கள் அடுத்தது போகலான்னு சொல்லிட்டு ஈடையும் ஒன்றும் அசைக்க முடியாது, அமலாக்கத்துறையும் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ரெண்டு பக்கமும் ஒரு செக்கை நீதியரசர் வச்சிட்டாரு. அடுத்தது, பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பிலிருந்து முழுமையாக அவர்களுடைய கருத்துக்களை பேச விட்டும் அவர்களுடைய பெட்டிஷன்களை அலோவ் செய்தும் 45 பெட்டிஷன்களையும் ஒன்றா சேர்த்து தான் இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாரு. அடுத்தது, நிறுவன தரப்பிலையும் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பிலையும் பிரதிநிதிகளை அவர் நியமித்திருக்கிறாரு. நியோமேக்ஸ் தரப்பில் ஒரு பிரதிநிதி, பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பிலிருந்து 2, அப்போ 3 பேர். அப்போ மெஜாரிட்டி பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுடைய கருத்து தான் அங்கு வலுவாக முன்வைக்கப்படும். அந்த வகையில் இந்த கமிட்டியினுடைய செயல்பாடுகள் குறித்தும் எப்படியெல்லாம் செயல்படணுங்கிறத குறித்தும் விரிவாகவே பேசியிருக்கிறாரு. மிக முக்கியமாக இந்த கமிட்டியில் ஏதாவது சிக்கல்னு சொன்னால் எந்த நேரமாக இருந்தாலும் கதவை தட்டுன்னு சொல்லி நீதிமன்றத்தில் முறையிடுங்கள், உரிய உத்தரவை நான் பிறப்பிக்கிறேன்னு சொல்லி ஒரு வாதத்தையும் முன்வைத்திருக்கிறார். இந்த தீர்ப்பினுடைய சாரம்சமான சில தேதிகளை குறிப்பிடணும்னு சொன்னால் 29/4/2025 இந்த வழக்கினுடைய இறுதி விசாரணை நடைபெற்றது. அன்னைய தேதியிட்டு தான் இந்த கமிட்டி அமைப்பது தொடர்பான இந்த உத்தரவு வெளியாகி இருக்குது. ஆனால் இந்த உத்தரவு வெளியான தேதி 6/5/2025. இதனை அடுத்து அந்த துணைக்குழு கமிட்டியினுடைய முதல் கூட்டம் 12/5/2025 அன்று நடைபெறணும்னு சொல்லியிருக்காரு. அதாவது இந்த தீர்ப்பு வெளியானதிலிருந்து 6 நாள் அவகாசம் இருக்குது அந்த கமிட்டி அமைப்பது தொடர்பாக. கமிட்டியில் யார் யார் இருக்கிறாங்கங்கிறத விரிவான ஒரு அறிவிப்பை அவர் போட்டுட்டாரு. அவர்கள் கூடுவதற்கும் 6 நாள் அவகாசம் இருக்குது. அடுத்தது, அவர்கள் 12/5/2025 முத நாள் கூடுறாங்க. அன்னையிலிருந்து 5/6/2025 வரை 25 நாட்கள் இந்த கமிட்டிக்கான அவகாசம் வழங்கப்பட்டிருக்கு. அதாவது அந்த நிலங்களை மதிப்பீடு செய்வதற்கான அவகாசம் 25 நாட்கள். அதன் பிறகு 13/6/2025 அன்னைக்கு நீதிமன்றத்தில் அந்த அறிக்கையை சமர்ப்பிக்கணும். அப்போ 5ஆம் தேதி அந்த 10 மாவட்டங்களிலிருந்தும் அந்த அறிக்கைகள் காம்பிடென்ட் அத்தாரிட்டிக்கு போயிடும். அதை அவர் 7 நாள் அவகாசத்தில் அதை ஆய்வு செய்து அதில் அவசியமான திருத்தங்கள் அல்லது அவருடைய கருத்துரைகள் எதுவும் இருக்குதுன்னா அதையும் சேர்த்து 13ஆம் தேதி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கணும். 13/6/2025 நீதிமன்றத்தில் அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க. 16/6/2025 மீண்டும் அந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கிறாரு. இந்த இடத்துல நீதியரசர் அந்த அறிக்கையை படிப்பதற்கு எடுத்துக்கிட்ட அவகாசம் 3 நாள். இதற்கு நடுவில் 30/5/2025 அந்த காம்பிடென்ட் அத்தாரிட்டி அது வரைக்கும் நடந்த வேலைகள் குறித்து ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கணும். இது முக்கியமான தேதிகள். இந்த தீர்ப்பினுடைய முத்தாய்ப்பான ஒரு விஷயம் இருக்குது. அது சத்தமே இல்லாமல் நீதியரசர் செய்திருக்கக்கூடிய ஒரு பங்கம்னே சொல்லலாம். அதாவது இதில் சிக்குனது நியோமேக்ஸ் தாங்க. 5 கோடி சதுர அடி நிலம் கைவசம் இருக்குன்னு ஆதிகாலம் தொட்டு சொல்லிட்டு வந்தாங்க. எப்பா, முதலீட்டாளர்களுக்கு மட்டும் கிடையாது, அவன் தலைமுறைக்கே கேட்டாலும் செட்டில் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட இடம் இருக்குங்கிற அளவுக்கு தான் அவங்க அந்த அளவுக்கு பில்டப் கொடுத்துட்டு இருந்தாங்க. பலர் அதை சொன்னாங்க. வெறும் துண்டு சீட்டை தான் காட்டுறாங்க, எந்த இடத்துல எந்த மாவட்டத்தில் என்ன சர்வே நம்பரில் இடம் இருக்குது அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலான ரிப்போர்ட்டே அவங்க இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை அப்படிங்கிறத பலரும் சொன்னாங்க. நாமளும் தொடர்ச்சியாக நம்மளுடைய வீடியோக்களில் அதை பதிவு செய்திருக்கிறோம். ஆனால் அதெல்லாம் நீதியரசர் கண்டுக்காமல் போகிறாரு. நியோமேக்ஸ் நிறுவனத்துக்கு ஆதரவாக நீதியரசர் பரத சக்கரவர்த்தி செயல்படுகிறாரோ, இப்படியான சில கருத்துக்களும் இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பிலிருந்து இந்த போக்கு சரியாக இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதிருப்தியும் இருந்தது. ஆனால் இந்த இடத்துல தான் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி தனது தனித்துவத்தை காட்டியிருக்கிறார். நியோமேக்ஸ் கம்பெனி அந்த துண்டு சீட்டை காட்டி அவங்களை என்கிட்ட அனுப்பு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னது. அந்த துண்டு சீட்டை கொண்டான்னு சொல்லி வாங்கி பார்த்தாரு. போடுறா, இதே டாக்குமெண்ட் மார்க் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நீதிமன்ற தீர்ப்பில் அந்த துண்டு சீட்டையே மார்க் பண்ணிட்டாரு. அப்போ அந்த துண்டு சீட்டில் ஒக்கூரில் 111 ஏக்கர் இருக்குது, விருதுநகரில் ஒரு 12 இடத்துல ஒரு 500 ஏக்கர் இருக்குது, 200 ஏக்கர் இருக்குன்னு 5 கோடி சதுர அடி இருக்குன்னு சொன்னதெல்லாம் இருக்கட்டும், அது எல்லாமே மார்க் ஆயிடுச்சு. அப்போ அந்த கமிட்டி
அந்த இடத்த மதிப்பீடு செய்ய போகும் பொழுது ஒக்கூரில் 111 ஏக்கரை அவங்க காட்டித்தான் ஆகணும், முண்ட முடியாது. அது நியோமேக்ஸ் கம்பெனிக்காரங்களுடைய பொறுப்பாக அவர்களுடைய தலையில் கட்டப்பட்டிருக்கு. என்ன சொல்ல போனால், அந்த தீர்ப்பில் மூத்த வழக்கறிஞர் குமார் அவர்கள் சமர்ப்பித்த பட்டியல்னு மென்ஷன் பண்ணிய அந்த துண்டு சீட்டு பட்டியலுக்கு ஒரு அங்கீகாரத்தையும் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி கொடுத்துட்டாங்க. அந்த வகையில் நியோமேக்ஸ் நிறுவனமே நினைச்சாலும் தட்டை திருப்பி போட்டு தட்ட முடியாத அளவுக்கு ஒரே தட்டா போட்டு தட்டிட்டாரு ஜட்ஜயான் தான் சொல்ல வேண்டியிருக்கு. முக்கியமாக இந்த வழக்கை யார் ஒருவரும் எந்த விதத்திலும் குறுக்கீடு செய்யக்கூடிய வகையில் எங்ககிட்ட கருத்து கேட்கல, அதை கணக்கில் எடுத்துக்கல அப்படின்னு சொல்லி எந்த ஒரு காரணத்தையும் அல்லது எந்த ஒரு சப்பக்கட்டையும் கட்டி இந்த கமிட்டியினுடைய அந்த செயல்பாட்டுக்கு யார் ஒருவரும் எந்த விதத்திலும் குறுக்கீடு செய்துவிட முடியாத அளவுக்கு நுணுக்கமாகவும் அதற்கு தகுந்த வார்த்தைகளையும் தேவையான இடத்தில் செருகி இந்த தீர்ப்பை செதுக்கி இருக்கிறாரு. நாம் ஏற்கனவே சொன்னது போல நீதியரசர் பரத சக்கரவர்த்தி ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கிறாங்க. பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு தீர்வை உடனடியாக ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிறத நோக்கிய அவரது பயணமாக இருக்குது. ஒரு துலக்கமான ஒரு சான்றாகத்தான் இந்த தீர்ப்பு அமைந்திருக்குது. அந்த வகையில் 16/6/2025 அன்று இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வர இருக்கு. அந்த விசாரணையினுடைய போக்கில் தான் அதற்கு அடுத்த கட்டமாக கிளைம் கமிட்டின்னு சொல்லக்கூடிய இதை நிலமாக கொடுக்க போகிறோமா, பணமாக கொடுக்க போகிறோமா, நிலமாக கொடுப்பதுனா யார் என்ன முன்னுரிமையின் அடிப்படையில் அந்த நிலங்களை தேர்வு செய்வது, பணமாக கொடுக்கறதுனா அசலா, மெச்சூரிட்டி அமௌண்ட்டா, இது போன்ற அடுத்த பல்வேறு குழப்பங்களுக்கு விடை காணக்கூடிய வகையில் அடுத்த தீர்ப்பும் அடுத்த நகர்வும் இருக்கும் அப்படிங்கிறது தான் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. அந்த வகையில் ஒரு நீண்ட ஒரு இடைவெளியில் ஒரு தொடர்ச்சியாகவே பல்வேறு குழப்பங்களுக்கு மத்தியில் இந்த வழக்கு நடந்துட்டு வந்த பின்னணியில் ஒரு தெளிவு கிடைத்திருப்பது போல இந்த கமிட்டி அமைக்கக்கூடிய ஒரு விவகாரம் முடிவுக்கு வந்திருக்குது. பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பில் முதல்கட்ட வெற்றியாகவும் இந்த விஷயம் பார்க்கப்படுது. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. அரசியல், புலனாய்வு, சினிமா, ஆன்மீகம், இலக்கியம், மருத்துவம், வணிகம், மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்து மாதம் இருமுறை வெளியாகும் நம் அங்குசம் இதழ் உங்கள் இல்லம் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் 500 மட்டுமே. தொடர்பு எண் 9488842025. அங்குசம் செய்தி, மக்களுக்கான செய்தி.